ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் எக்ஸசைஸ் 2.2 சம் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஃபைண்ட் a quadratic polynomial each with the given numbers as the sum and product of its zeros respectively. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலுடைய சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1/4 minus 1. ஸோ இந்த 1/4 வந்து sum of the zeros of the required quadratic polynomial minus 1 வந்து product of the zeros of the required quadratic polynomial. Right? Solution. Let the required quadratic polynomial be p of x is equal to ax square plus bx plus c. Equation 1 நேம் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய quadratic polynomial. அதனால தான் இங்கே required quadratic polynomial நான் எழுதியிருக்கேன். Right, given let alpha and beta be its zeros such that alpha plus beta is equal to 1/4, alpha beta equal to minus 1. So, இந்த quadratic polynomial ஓட zeros alpha beta consider பண்ணிருக்கோம் and sum of the zeros 1/4 ங்கிறதுனால alpha plus beta is equal to 1/4, product of the zeros minus 1 ங்கிறதுனால alpha beta is equal to minus 1. Right? To find a, b, c. Question என்ன கொடுத்திருந்தாங்க? Sum of zeros கொடுத்திருந்தாங்க. Alpha plus beta is equal to 1/4. We already know the relation alpha plus beta is equal to minus b by a. So அதையும் இங்க எழுதிக்கிட்டோம். Equal to போட்டு minus b by a எழுதி equation 2 நேம் பண்ணிக்கிட்டோம். Next என்ன கொடுத்திருந்தாங்க? Product of the zeros கொடுத்திருந்தாங்க. Alpha beta is equal to minus 1 எழுதிக்கிட்டோம். We also know the relation alpha beta is equal to c by a. But இங்க equal to c by a எழுதுறதுக்கு முன்னாடி சில சேஞ்ச் பண்ண போறோம். அது என்னன்னு பார்ப்போம். ரைட், இப்போ alpha plus beta is equal to 1/4 which is equal to minus b by a எழுதிக்கிட்டோம். Alpha beta is equal to minus 1. Right, in the minus 1 can also be written as minus 1 divided by 1 and alpha beta relation என்னது is equal to c by a. சரியாமா? இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் இந்த 1/4 equal to minus b by a and minus 1/1 is equal to c by a. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் abc values கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் aக்கு நேராக 4 இருக்குது, இங்கே ஏக்கு நேராக 1 இருக்குது. ஸோ இங்கே ஏ வேல்யூஸ் டிஃபர் ஆகிறதுனால நம்ம இந்த வேல்யூஸை அப்படியே ஏ வேல்யூன்னு எடுக்க முடியாது. இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்கிறதுனால இங்கேயும் வந்து டினாமினேட்டரில் 4 நம்ம மாற்றினாதான் நம்ம ஏ வேல்யூ ஈக்குவல் டு 4ன்னு எடுக்க முடியும். ரைட், அப்போ இங்கே டினாமினேட்டரில் 4ஆக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 பண்ணணும். புரியுதாமா? மல்டிப்ளை, அதாவது இந்த -1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 நம்ம பண்ணோம்னா இது என்ன ஆகும்? -4 டிவைடட் பை 4ன்னு ஆகும். இப்போ இதை தான் நம்ம c by aன்னு எடுக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ பாருங்க, இங்கேயும் a வேல்யூ 4, இங்கேயும் a வேல்யூ 4. நம்ம கடைசியாக இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். எது ரெண்டையும்? 1/4 ஈக்குவல் டு minus b by a இதையும் minus 4/4 is equal to c by a இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி abc வேல்யூஸ் எடுக்க போகிறோம். இது ரெண்டில் தான் நமக்கு a வேல்யூ வந்து சேமாக இருக்குது. a is equal to 4 இதுலேயும் இருக்குது, a is equal to 4 இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் a is equal to 4 இருக்கிறதுனால நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? a is equal to 4 கிடைக்குது, b is equal to minus 1 கிடைக்குது, c is equal to minus 4 கிடைக்குது. ரைட், புரிஞ்சுதாமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/4 இருக்குது. இதை மைனஸ் b by a நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1 இருக்கிறதுனால இதை c by a எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சேஞ்ச் என்னது? இந்த -1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 பண்ணிக்கிட்டோம். ரைட், இதை ஏன் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 பண்ணோம்? நமக்கு இங்கே ஏ வேல்யூ 4 இருக்குது, இந்த இதுலேயும் ஏ வேல்யூ 4ஆக மாற்றணுங்கிறதுக்காக எனக்கு -1 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 பண்ணாதான் இங்கே 4ஆக மாறும்.
ஸோ நமக்கு ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -4/4 கிடச்சிருக்கு விச் இஸ் ஈக்குவல் டு C/A. இப்போ நான் இந்த 1/4 இஸ் ஈக்குவல் டு -B/Aவையும் -4/4 இஸ் ஈக்குவல் டு C/Aவையும் இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி ஏபிசி வேல்யூஸ் எடுக்க போகிறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு டினாமினேட்டர் A இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது சேமாக இருக்கிறதுனால A இஸ் ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ இதுல இருந்து என்ன கிடைக்குது? ஈக்குவேஷன் 2 உடைய நியூமரேட்டர் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா -b is equal to 1, so b is equal to -1 கிடைக்குது. b is equal to -1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 உடைய நியூமரேட்டர் நான் ஈக்குவேட் பண்ணேன்னா c is equal to -4 கிடைக்குது. ரைட்மா? So from 2 and 3 we got a is equal to 4, b is equal to -1 and c is equal to -4. Now we are going to substitute these values in equation 1. என்னது நம்மளோட equation 1? p of x is equal to ax square plus bx plus c. So என்ன கிடைக்கும் நமக்கு? p of x is equal to aக்கு பதிலா 4 substitute பண்றேன், 4x square plus bக்கு பதிலா -1 substitute பண்றேன், -x plus cக்கு பதிலா -4 substitute பண்றேன், c is equal to -4. Right? Therefore we got p of x is equal to 4x square minus x minus 4, which is the required quadratic polynomial. Second subdivision √2, 1/3. So இது என்னதுமா? sum of the zeros alpha plus beta √2 கொடுத்திருக்காங்க. Product of the zeros alpha beta is equal to 1/3 கொடுத்திருக்காங்க. Solution: let the required quadratic polynomial be p of x is equal to ax square plus bx plus c. இது equation 1 நேம் பண்ணியிருக்கோம். Given let alpha comma beta be the zeros of p of x such that alpha plus beta is equal to √2, alpha beta is equal to 1/3. Sum of the zeros √2 கொடுத்திருக்கனால alpha plus beta எழுதியிருக்கோம். Product of the zeros 1/3 கொடுத்திருக்கனால alpha beta equal to 1/3 எழுதியிருக்கோம். இப்போ to find a, b, c. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு √2, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது? -b/a. ஆல்ஃபா பீட்டா என்னது? c/a. ஸோ நம்ம இந்த ரெண்டு √2 இஸ் ஈக்குவல் டு -b/a இதையும் 1/3 is equal to c/a இதையும் கம்பேர் பண்ணி தான் ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே √2 டிவைடட் பை 1 இருக்குது. ரைட், இப்போது இந்த ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் டிஃபர் ஆகுது. a is equal to 1 இருக்குது, a is equal to 3 இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏ வேல்யூவை வந்து ப்ராப்பர் ஏ வேல்யூ எடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே 3 இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனையும் டினாமினேட்டரில் 3 வர மாதிரி மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? √2வை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3ன்னு மாற்றணும். புரியுதாமா? இந்த √2வை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது என்ன கிடைக்கும்? √2 அதாவது 3√2 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு -b/a கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி 1/3 இஸ் ஈக்குவல் டு c/a கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கேயும் a வேல்யூ 3 இருக்குது, இங்கேயும் a வேல்யூ 3 இருக்குது. ஸோ we got our a value as 3. ரைட், b வேல்யூ என்னது? இங்கே -3√2 கிடைக்கும். b வேல்யூ என்னது? -3√2. c வேல்யூ என்ன கிடைக்கும்? c is equal to 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு √2 இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3 இருக்குது. இங்கே டினாமினேட்டர் 3 இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்? √2க்கு இன்டூ 3 டிவைடட் பை 3 பண்ணுறேன். அப்போ எனக்கு இது என்ன ஆகுது? 3√2 டிவைடட் பை 3 ஆகுது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷனை இங்கே எழுதிக்கிறேன். என்ன ரிலேஷன் தெரியும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -b/a எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் 2 நேம் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/3 அவங்க ஆல்ரெடி கொடுத்தது தான், விச் இஸ் ஈக்குவல் டு c/a. இதையே c/aன்னு எழுதுகிறோம். வி ஆல்ரெடி நோ த ரிலேஷன் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a எழுதிட்டு ஈக்குவேஷன் 3 நேம் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஏ வேல்யூ என்னது? a இஸ் ஈக்குவல் டு 3. b என்ன ஆகுது? அப்போது ஈக்குவேஷன் 2ல் இருக்கிற நியூமரேட்டரை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா
minus b is equal to 3 root 2. So therefore b is equal to minus 3 root 2. Right ma? Next equation 3ல இருக்கிற numerator நான் equate பண்ணனா எனக்கு c value 1 கிடைக்குது. So புரிஞ்சுதாமா நம்ம ஏன் இந்த இடத்துல சின்ன சேஞ்ச் பண்றோம்ன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இன்னொரு தடவை சொல்லணும்னா இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். சேம் டினாமினேட்டர் இல்லை அப்படின்னா அந்த சேம் டினாமினேட்டர் கொண்டு வர்றதுக்கு அந்த நம்பராலேயே இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டா நமக்கு சேம் டினாமினேட்டர் வந்துடும். ரைட்? So from 2 and 3 we got a is equal to 3, b is equal to minus 3 root 2, c is equal to 1. Substitute in 1 we get என்னது 1? p of x is equal to ax square plus bx plus c. இதில் a, b, c இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? p of x is equal to 3x square minus 3 root 2x plus 1 which is the required quadratic polynomial. Third subdivision 0, root 5. So sum of the zeros 0, product of the zeros root 5. Solution. Let the required quadratic polynomial be p of x is equal to ax square plus bx plus c. இது equation 1 name பண்ணிக்கிறோம். Given let alpha comma beta be the zeros of p of x such that alpha plus beta is equal to 0, alpha beta is equal to root 5. Right? To find a comma b comma c. So கொடுத்திருக்க information என்ன? Alpha plus beta is equal to 0 which can also be written as 0 divided by 1. நமக்கு தெரியும் alpha plus beta is equal to minus b by a. So அதையும் எழுதிக்கிறோம் equal to minus b by a. Equation 2 name பண்ணிக்கிறோம். Next என்ன கொடுத்திருந்தாங்க? Alpha beta is equal to root 5. Root 5 can also be written as root 5 divided by 1 which is equal to c by a. We know the relation alpha beta is equal to c by a. அதனால c by a எழுதி equation 3 name பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சம்ல பாருங்க டினாமினேட்டர் வந்து சேமா இருக்குது. ஸோ இதை டைரக்டாகவே நம்ம எந்த சேஞ்சும் பண்ணாமல் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? a is equal to 1 கிடைக்கும், b is equal to 0 கிடைக்கும், c is equal to root 5 கிடைக்கும். Right? So from equation 2 and 3 we got a equal to 1, b equal to 0, c equal to root 5. Again substitute in equation 1. Equation 1 என்னது? p of x is equal to ax square plus bx plus c. So aக்கு 1 substitute பண்ணணும், bக்கு 0 substitute பண்ணணும், cக்கு root 5 substitute பண்ணணும். substitute பண்ணும்போது நம்மளுடைய polynomial என்ன கிடைக்குது? p of x is equal to x square plus 0x plus root 5. So இது 0xங்கிறதுனால அந்த டேர்மை நம்ம விட்டுட்டு x square plus root 5 எழுதியிருக்கோம். Right? So p of x is equal to x square plus root 5 which is the required quadratic polynomial. Understood ma? இந்த கிளாஸ் இதோட முடியுதுமா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.